இப்போ லஞ்சம் தவிர்த்தாச்சு, புதியன விரும்பியாச்சு, மழலை சுவடி நம்மளுக்கு கிடைச்சாச்சு. இது எல்லாமே ஒரு நெறிப்படுத்தணும் இல்லையா? இது எல்லாமே கலந்து ஒரு கோர்வையாக குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டியது நற்பண்புகள். இப்ப குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியதை விட பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. நான் அப்ப சொல்லுவேன், 3 வயது பையனுக்கும் 30 வயது ஆணுக்கும் ஒரு ஒரு பெரியவருக்குமான வித்தியாசம் இல்ல வாழ்க்கை முறையில. பேசிக் எத்திக்ஸ் எட்டிக்ஸ்ல நல் பழக்க வழக்கங்கள்ல எல்லாருமே ஒருமித்து போறார்கள். என்னன்னு தெரியல. அந்த கைபேசி அவர்கள் எல்லாம் ஒரே மாதிரியான மனோபாவத்தில் மாற்றுகிறதா என்னன்னு தெரியல. எல்லாரும் ஒரே மாதிரி இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேலையில இந்த அம்மா அவர்கள் குழந்தைகளுக்கான நற்பண்புகள் இந்த தலைப்புல கொடுக்க போறாங்க. இது பெரியவர்களுக்கும் பொருத்தமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சிறியவர்களுக்கும் பொருத்தமாக இருக்கும். திருமதி கஸ்தூரிபாய் அம்மா அவர்கள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், சமாதான செயற்பாட்டாளர். இப்ப இவங்களை பத்தி எனக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த 4 மாநாடுகள் 4 மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. சமாதானத்துல தளர்த்தும். இதுவரைக்குமே ஒரு முறை கூட அவர்கள் தவறியது இல்லை. நிகழ்வு ஆரம்பிற்கு முன்னாடி நாள் எல்லாம் தயாராயா ஒரு செய்தியில ஏதோ ஒரு ரூபத்துல எல்லாம் அந்த பொறுப்பு இது வந்து பொதுமையில் நடக்கிறது, யாரோ யாருக்கோ இல்லாம இது நடக்கிறது. அதை நடத்துபவருக்கான கரிசனை தயாராக இருக்கிறாரா அந்த ஒரு கேள்வி வரும். காலையில ஆனோடனே ஒரு கால் வரும். என்னப்பா எல்லாம் தயாரா, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறும் ஒரு வாழ்த்து 4 மாநாடுகளுக்கும் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அது வந்து ஒரு நிமித்தம்னா என்னன்னா உள்ளுக்குள் இருக்கும் அந்த உணர்வு தான் ஒரு செயல்பாடுகளை ஆதரிக்கிறது. அந்த ஆதரிப்புக்கு எல்லாமே அன்புக்கு எல்லாமே அம்மாவிற்கு நன்றியோடு நான் தலை வணங்குகிறேன். அம்மா, இந்த தலைப்பு குழந்தைகளின் நற்பண்புகள். ஒரு நல்ல ஆசிரியராக ஓய்வு பெற்றிருக்கீர்கள், தலைமை ஆசிரியராக இருந்து பணியாற்றியிருக்கிறீர்கள், உலக அமைதிக்காக பல்வேறு விதமான செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் குழந்தைகள் நலனில் இன்று கூட நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய செயல்பாடுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். இது உங்களுடைய நேரம் அம்மா, நீங்கள் தொடரலாம். அனைவருக்கும் வணக்கம். தான் அகாடமியின் உலகின் உடனடி தேவை உலக அமைதி என்ற இந்த உலக அமைதிக்கான 4வது பன்னாட்டு இணைய வழி கருத்தரங்கிலே குழந்தைகளுக்கான நற்பண்புகள் என்ற தலைப்பிலே எனக்கு பேச வாய்ப்பளித்த முனைவர் ஐயா திருமலைவாசன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை நேரலையில் காண இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்களை பணிவுடன் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். குழந்தைகளே, இது குழந்தைகளுக்கான நற்பண்புகள் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டதால் உங்களை விழித்து சொல்கின்றேன். விளையும் பயிர் முளையிலே தெரியும், 5ல் விளையாதது 50ல் விளையாது, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் போன்ற ஆண்டோர்களின் பொன்மொழிகளும், இளமையில் கல் பசுமரத்தாணி போல் என்ற அந்த சொற்றொடர்களும் சிறு வயதிலிருந்தே பல நல்ல பண்புகளையும் அவற்றை சார்ந்த பல நல்ல பழக்க வழக்கங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது ஏன் அவசியம் என்பதை உணர்த்துகின்றன. அப்படி நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சில முக்கியமான பண்பு நலன்கள் யாவை என்பதை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். அதிலே நான் சொல்ல நினைத்த முதல் இரண்டு முக்கியமான பண்புகளை காலையிலே பேசிய திருமதி ஜெயந்தி அவர்கள் குறிப்பிட்டு விட்டார்கள். அதை செயலிலே கொண்டு வருவது, அதை பற்றி சார்லஸ் அவர்கள் மிக அழகாகவே நம்ம அனைவரும் உணர்ச்சி வசப்படும் விதத்தில் எடுத்து சொன்னார்கள். நடுவிலே சந்திரசேகரன் ஐயா அவர்களோட இதுதான் நான் கேட்க முடியாமல் ஆகிவிட்டது சில சூழ்நிலையின் காரணமாக. ஆக திருமதி ஜெயந்தி அவர்கள் குறிப்பிட்டார்கள். என்ன என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். வாய்மை. வாய்மை என்றால் என்ன என்பதும் உங்களுக்கு தெரியும். அதைத்தான் ஜெயந்தி அவர்கள் குறிப்பிட்டார்கள். உண்மையே பேசு, உண்மை பேசுதல். இந்த வாய்மை எனும் பண்பை நீங்கள் கை கொண்டீர்களானால் அனைவருக்கும் உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்க வல்லது. அது மட்டுமல்ல, மனித நற்பண்புகள் அனைத்திற்கும் அஸ்திவாரம் வாய்மையே, எல்லா பண்புகளுக்கும் அடிப்படையாக இருப்பது வாய்மையே என்கிறது பகாய் புனித வாசகம். அதை பற்றிய ஒரு சிறிய பாடல். உண்மை பேசும்போது மக்கள் உன்னை நம்புவார்கள், உன்னை நம்புவார்கள். உண்மை பேச வேண்டும் எப்போதும் எப்போதும், உண்மை பேச வேண்டும், நீயும் உண்மை பேச வேண்டும். உண்மை பேசும்போது அவமானம் என்பதில்லை, நன்மை பலவும் செய்வார் இறைவன். உண்மை பேசும்போது மக்கள் உன்னை நம்புவார்கள்.
மக்கள் உன்னை நம்புவார்கள். பொய்யை நீயும் சொன்னால் பழி சொல்லும் வந்து சேரும். நல்ல நண்பர் கூட்டம் எல்லாம் உன்னை விட்டு போகும். உண்மை பேசும்போது மக்கள் உன்னை நம்புவார்கள். மக்கள் உன்னை நம்புவார்கள் என்பது உண்மையை வலியுறுத்தக்கூடிய ஒரு பாடல். அரிச்சந்திரன் கதி இழக்கினும் கட்டுரை இழக்கிலேன் என்று வாய்மையை தனது வாழ்வின் அடிப்படையாக்கி கொண்டதனால்தான் இறுதியில் தேவர்களும் போற்றும் உயர்நிலை அடைந்தான் என்பது வரலாறு. அது மட்டுமல்ல, தனது தாயிடத்தில் அந்த கதையை கேட்டும் அரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்தும் மோகனதாஸ் என்னும் சிறுவன் உண்மை பேசும் பண்பில் ஊறி திளைத்ததால் தான் இன்று வரை உலகம் போற்றும் மகாத்மா காந்தி ஆனார். ஆக ஒரு பழைய பாடல் ஒன்று, வாய்மையே வெல்லுமடா அதன் வழியே நாமும் செல்வோமடா, வாய்மையே வெல்லுமடா என்ற கணீர் என்று ஒரு பழைய பாடல் வாய்மையை வலியுறுத்தி வரும். நமது தமிழ்நாட்டு அரசு முத்திரையில் கூட வாய்மையே வெல்லும் என்ற வாசகத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆக அந்த வாய்மையை நீங்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும், இப்பொழுது சார்லஸ் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார், பல்வேறு சோதனைகள் வரலாம், நிச்சயமாக நிறைய சவால்கள் வரலாம். இருந்தாலும் அதை செயலிலே வாய் வழியே சொல்வது வாய்மை, அதை செயலிலே அந்த வாய்மையை கடைபிடிக்கும் போது அதுதான் நேர்மை. அதை பற்றி தான் அந்த லஞ்சம் தவிர என்ற தலைப்பிலே மிக அழகாக சார்லஸ் அவர்கள் அவரது தந்தையாரை நினைவு கூர்ந்து பல விஷயங்களை எடுத்து கூறினார். அவற்றை நீங்கள் வலிமையுடன் பற்றி கொண்டால் நீங்கள் வாழ்வில் வளம் பெறுவது நிச்சயம். ஆகவே முதலாவதாக வாய்மையையும் நேர்மையையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்தீர்களானால், அவர் சொல்வது போல இந்த தலைமுறைக்கு, உங்கள் தலைமுறைக்கு அது பல சோதனைகளையும் அவற்றையெல்லாம் கொடுத்தாலும் உங்களுடைய அடுத்த தலைமுறை நிச்சயமாக அதனுடைய பயனை அனுபவிக்கும். நான் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுவேன், நீங்க ஆத்மார்த்தமாக எந்த ஒரு நல்லது செய்தாலும் அதனுடைய பரிசு நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். இறைவன் யாரிடத்தில் நிலுவ வைக்க மாட்டார், கண்டிப்பா கொடுப்பார். அதே சமயம் நீங்கள் மனதார ஆத்மார்த்தமாக ஏதோ ஒரு தவறை, ஒரு குற்றத்தை, இது தப்பு என்று தெரிந்தும் செய்தீர்களானால் அதனுடைய தண்டனையும் நிச்சயமாக உங்களுக்கு இல்லை என்றாலும் உங்கள் தலைமுறையிலே வந்துவிடும். அதனால எந்த ஒரு இதை செய்யும் போது நம்ம ஆத்மார்த்தமாக நல்ல விஷயங்களை தெளிவு செய்து நாம் செய்ய வேண்டும். அந்த வாய்மையையும் நேர்மையையும் பற்றிக் கொள்ளுங்கள் என்று உங்களை சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து நான் கூற நினைக்கும் பண்பு, உங்கள் அனைவருக்கும் மிக மிக தேவையான பண்பு, இந்த காலத்திலே சற்று குறைவாக இருக்கிறது என்பது கூட எனது சற்று மனதிலே, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் இப்பொழுது குழந்தைகள் எல்லோரும் எங்களை விட அறிவில் தேர்ந்தவர்களாகவும் எங்களை விட அந்த தொழில்நுட்பங்கள் தேர்ந்தவர்களாகவும் இருந்தாலும் அந்த பணிவு என்பது இன்னும் சற்று உங்களிடத்தில் கூட வேண்டும் என்பது எனது ஒரு சிறிய வேண்டுகோள். பணிவு, இதுக்கும் ஒரு பாட்டு இருக்கு, பூமிய பாரு பணிவாயிருக்கு, அது பணிவாயிருக்கு, இந்த ஊருக்கு தேவையானதெல்லாம் உள்ளே இருக்கு, அதன் உள்ளே இருக்கு, தன் மேலே நடக்க தன்னை நமக்கு தருது, தன் மேலே நடக்க தன்னை நமக்கு தருது, ஆனாலும் சொன்னதில்லை நான் உயர்ந்தவன் என்று, எல்லாம் என்னிடம் உண்டு, தனனனான தனனனான தனனனானா, மரத்த பாரு பணிவாயிருக்கு, அது பணிவாயிருக்கு, குலை குலையாய் கனி வந்தாலும் பணிந்தே வருது, தலை குனிந்தே தருது, மரத்த போல நாமும் இருக்கணும், பூமிய போல வாழ பழகணும் என்று அந்த பணிவு என்ற பண்பை பற்றி நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். தன்னை தாழ்த்திக் கொள்பவன் உயர்வடைவான் என்பது இயேசு கிறிஸ்துவின் அருள்மொழி. ஆக வாழ்க்கையில் எவ்வளவுதான் உயர்நிலைக்கு சென்றாலும், எத்துணை வசதி வாய்ப்புகள் வரப்பெற்றாலும் அனைவரிடத்திலும் பணிவையும் மரியாதையையும் காட்டி பழக வேண்டியது ஒரு தலை சிறந்த பண்பாகும். அதை நீங்கள் சிறு வயது முதற்கொண்டே பெற்றோரிடத்திலும் ஆசிரியரிடத்திலும் உறவு முறைகளிடத்திலும் உற்ற நண்பர்களிடத்திலும் பழகி கொள்ள வேண்டும். அது உங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த உயர்வை கொடுக்கும் என்பது திண்ணம். அடுத்தது உங்களிடத்திலே நான் கூற நினைப்பது, உங்களிடத்திலே மலர வேண்டிய பண்பு இறை அன்பும் இறை அச்சமும். எப்படி உங்கள் தாய் தந்தையிடம் அன்பாக இருந்து அதே சமயம் அவர்களுக்கு நான் இதை செய்தால் பிடிக்காது, எனவே இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று பயந்தும் நடக்கிறீர்களோ, அதே போன்று இறைவனிடத்திலும் அன்பாகவும், அதே சமயம் நான் இதை செய்தால் இறைவன் என்னை கோபிப்பார், நான் இதை செய்தால்
இறைவன் என்னை தண்டிப்பார் என்று பயமும் வைத்து இறைவனிடத்திலே அன்பையும் காட்டி இறைவனிடத்திலே அச்சமாகவும் இருந்து நடக்க பழகுவது உங்களை ஒரு மேன்மை நிலைக்கு கொண்டு வர உதவும் பண்பாகும். அடுத்து நான் சொல்ல விரும்புவது பொறுமை. எந்த ஒரு செயலிலும் நீங்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது மிக முக்கியம். பொறுமை என்பது சோம்பேறித்தனத்தை குறிப்பதல்ல. பதட்டப்படாமல், அவசரப்படாமல், பொறுமையுடன், விவேகத்துடன், நிதானத்துடன் செயல்படும் போது வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். அடுத்து மிக நல்ல ஒரு பண்பாக அமைய வேண்டியது விடாமுயற்சி எனும் பண்பு. இதுகாரும் சாதனைகள் பல புரிந்த குழந்தைகளுடைய வெற்றி பற்றியோ, தற்போது புரிந்து கொண்டிருக்கின்ற ஆவடியை சேர்ந்த நமது தெரியும் செஸ் விளையாட்டு வீரன், நமது நாட்டுக்கே பெருமை தேடி கொடுத்தவன், இப்படி பல பேர் சிறிய வயதிலேயே பல சாதனைகளை புரிகிறார்கள். அவர்களிடம் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் என்பது தங்களது விடாமுயற்சியே என்பார்கள். ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கமுடையான் உழை என்பது வள்ளுவம். எனவே எடுத்துக்கொண்ட காரியத்தில் தவறாது மீண்டும் மீண்டும் வெற்றி இலக்கை எட்டும் வரை விடாது முயற்சி செய்வதே விடாமுயற்சியாகும். இப்ப நம்ம திருமலவாசன் அதுதான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த உலக அமைதி வர வரைக்கும் நான் விடமாட்டேன், அந்த மாநாடுகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு. தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்கிரமன் என்று ஒரு பழைய அரச கதை ஆரம்பிக்கும். அது போன்று ஒரு விஷயத்தில் நாம் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு நாம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். நாம் தோல்வியடைந்து விட்டோம் என்று கூறுவதை விட நாம் நமது முயற்சியை எங்கோ ஒரு கட்டத்தில், அந்த நிகழ்வு முடிவதற்குள் எங்கோ ஒரு கட்டத்தில் நாம் நிறுத்திவிட்டோம் என்பதுதான் பொருள். ஆக அந்த இலக்கு எப்படி விவேகானந்தர் குறிப்பிட்டாரோ, விழுமின் எழுமின் குறி சாரும் வரை ஓயாது உழைமின் என்று சுவாமி விவேகானந்தர்கள் குறிப்பிட்டாரோ, அது போன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய முயற்சி என்பது தொடர் முயற்சியாக தொடர்ந்து செல்ல வேண்டும். இல்ல நான் அதுல தோல்வி அடைஞ்சிட்டு நீங்க சொல்றீங்க, நீங்க எங்கேயும் நிறுத்திட்டீங்கன்னு அர்த்தம், உங்க முயற்சி நிறுத்திட்டீங்கன்னு அர்த்தம். அப்படியே கொஞ்சம் நிறுத்திருந்தாலும் திரும்பியும் அதை தொடர்ந்து முயற்சி செய்து பாருங்க, நிச்சயமா அது கைகூடி வரும். ஒரு சிலந்தி தன் முயற்சியில் தளராது தனது வலையை பின்னிக்கொண்டு அதன் உள்ளே சென்று பாதுகாப்பாக அமர்ந்து கொண்டதை பார்த்த ராபர்ட் ப்ரூஸ் என்ற மன்னன் இரவோடு இரவாக மீண்டும் முயற்சி செய்து தன் நண்பர்களை எல்லாம் ஒன்று திரட்டி எதிரியிடம் போராடி எவ்வாறு தனது இழந்த ராஜ்யத்தை மீட்டான் என்ற கதையை நீங்கள் அனைவரும் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவ்வளவு ஏன், ஆமை முயலை வென்ற கதை நாம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆகவே விடாமுயற்சி எனும் பண்பை நீங்கள் இளம் வயதிலேயே ஏற்று அதன் வழி நடக்க ஆரம்பித்தால் நிச்சயம் நீங்களும் ஒரு நாள் ஏதோ ஒன்றில் ஒரு சாதனையாளராக பதிவு செய்வீர்கள் என்பதை நான் இங்கு அறுதியிட்டு கூறுகிறேன். அது மட்டுமல்ல குழந்தைகளே, அன்பு, இரக்கம், கருணை, தாராள மனப்பான்மை, சகோதரத்துவம், நீதி, இப்படி பல்வேறு பண்புகளையும் நீங்கள் சிறு வயதிலிருந்தே முடிந்தவரை அதை முயற்சி செய்து நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பித்தீர்களானால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வு சிறக்கும். எனவே அனைவரிடமும் பணிவுடன் நடந்து, வாய்மையே பேசி, இறையன்பும் இறையச்சமும் வைத்து, பொறுமையுடன் செயல்பட்டு, விடாமுயற்சியுடன் வாழ பழகிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் அனைவரும் நாளைய உலகிலே அமைதியான ஆனந்தமயமானதொரு சூழ்நிலையை அனைவருக்கும் அமைத்து கொடுப்பீர்கள் என்பதிலே எனக்கு எந்த ஐயமும் இல்லை என்று கூறி, குழந்தைகளுக்கான நற்பண்புகள் என்ற இந்த அருமையானதொரு தலைப்பிலே எனக்கு உரையாற்றுவதற்கான வாய்ப்பினை வழங்கிய முனைவர் க. திருமலைவாசன்களுக்கும் கவனமுடன் செவிமடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை கூறி, நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று என்ற ஔவையின் அற்புதமான அந்த வார்த்தைகளை கூறி நான் எனது உரையை இதோடு முடித்துக் கொள்கின்றேன். பின்னூட்டத்துக்கே பின்னூட்டம் கொடுக்கறதான்னு நினைக்காதீங்க. வாஹித் ஐயாவோட எவ்வளவு பின்னூட்டங்கள் நான் கேட்டிருக்கேன், அதையும் இதுல சொல்லிடுறேன் ஒரு வார்த்தை. டக்குன்னு அவங்க எப்படி ஜெயந்தி அம்மா வந்து டூல ஸ்டூல் ஆக்குனாங்க, நிறைய ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அந்த பின்னூட்ட பகுதி. தங்கம் சாய்ராம் பேசுறது, அவங்க இவரு சார் வாஹித் ஐயா வந்து அவருடைய பல பின்னூட்ட நிகழ்ச்சிகளை நான் கேட்டிருக்க ரசிச்சிருக்கிறேன். எப்படி அந்த வார்த்தை ஸ்லேடுகள் அவருக்கு உடனடியா வருதுன்னே புரியல. அந்த நீங்க வந்து நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்கீங்க, நாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம், நாடே நன்றி கடன் பட்டிருக்கேன், அந்த வார்த்தை குறிப்பிட்டது. அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட்,
நீங்க எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் போடுறீங்க, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் கூடிருச்சுன்னு சொன்னாரு. நிறைய வார்த்தைகள் அவர் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. சார் பேசுறதும், சார்லஸ் சாருடைய அந்த உரையும் மிகவும் மனதை தொட்டது. மிக ஒரு அருமையான ஒரு நிகழ்வை நாம் அனைவரும் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, தொடர்ந்து இந்த மாநாடுகள் சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும், நிறைய பேருக்கு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்து அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா. தங்களுடைய மேலான அன்பு பகிர்வுக்கு நன்றிமா. இது உணர்வு பகிர்வு, நீங்க இப்ப பகிர்ந்தது அன்பு பகிர்வு. குழந்தைகள் பால் உள்ள அன்பினால் நீங்கள் பகிர்ந்தது எப்படி இருக்குன்னா, கோயில் மணி ஓசை மாதிரி அவ்வளவு தெளிவா கேட்கணும் போல தொடர்ந்து நீங்க பாடின பாடல் முதற்கொண்டு உண்மை பேசும்போது ஒரு நல்லா இருந்தது. ரேப் சாங் மாதிரி கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக குளுமையாக ஒரு பொருள் பொதிந்து இருந்தது. அந்த பாடலுக்காக நன்றி. நல்ல பண்புகளை சுற்றி காட்டியதற்காக சிறப்பு நன்றி. பண்பு அதை பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்மை, நேர்மை, பணிவு, பொறுமை, விடாமுயற்சி, இறையன்பு, இறையச்சம், அது மாதிரி மிக முக்கியமான பண்புகள். இதெல்லாமே எப்படி ஏத்துக்கிறோம், நம்ம ஆடான் மாதிரி ஏத்துக்கூடாது. உடை மாதிரி கைட்டு போற மாதிரி எடுக்காம உடல் உறுப்பு மாதிரி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வகையில உங்களுடைய உரை ரொம்ப சிறப்பாக அமைந்தது. இப்ப அம்மாக்கு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு நீங்க நிறைவா பதில் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இருவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நீங்க பேசும் ஒவ்வொரு மணித்துளியும் சார்லஸ் ஐயா ரசிச்சு பார்த்தாங்க. ஏன்னா அவர் இறைத்தன்மையில இயங்கக்கூடியவர். இறையை தாண்டி வருது உலகத்துல நடத்த முடியாது என்ற அது நம்பிக்கை கிடையாது. அந்த நம்பிக்கையை தாண்டி ஏதாவது ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அது மாதிரியான ஒரு இறைத்தன்மையில் கலந்தவர். அவருடைய பின்னோட்டம் ஒரு நிமிடம் கேட்கலாம். அதை தொடர்ந்து திருப்பத்தூர் வாகித் ஐயாவை பத்தி நீங்க பேசியிருக்கீங்க, அவர் ஒரு நிமிடம். அதை தொடர்ந்து உங்களுக்கான வினா, இந்த நற்பண்புகளை யார் புகுத்த வேண்டும், எப்படி புகுத்த வேண்டும், எங்கே புகுத்த வேண்டும், அதை மட்டும் நீங்க பதில் சொல்லுங்கம்மா. சார்லஸ் ஐயா வணக்கம். ஐயா மியூட்ல இருக்க ஐயா, மியூட்ல இருக்க ஐயா. கஸ்தூரிபாய் அம்மாவுக்கு வணக்கம். ரொம்ப அழகா பேசுனீங்க, ரொம்ப அழகா பாட்டு அழகா இருந்துச்சு, ரசிச்சோம். ரொம்ப அதுல வாய்மை என்பது வார்த்தை, நேர்மை என்பது செயல். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாய்மை என்பது வார்த்தை, நேர்மை என்பது செயல். இத நேர்மையில காமிக்கிறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம், மறைமுகமாவே வாய்மைய நம்ம பின்பற்றுறோம் உண்மை. என்னோட இதுல நான் சொல்லுவேன் எப்படின்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நாங்க போடும்போது எப்படி போடுவோம்னா, உண்மை, உழைப்பு, உயர்வும். எங்களுக்கு பக்கத்துல ஒரு காம்படிட்டர் ஒருத்தன் இருப்பான். அவன் எப்படி போடுவான்னா, பொய், பித்தலாட்டம், உயர்வு தான். ரெண்டுமே உயர்வு தான். ஆனா உண்மை, உழைப்பு, உயர்வு. என்கிட்ட ஒருத்தன் பாஸ் பண்ணா ஒருத்தன் தான் போடுவேன். ஆனா பக்கத்துல ஒருத்தன் பாஸ் பண்ணியிருப்பான். ஆனா 100 பேர் போட்டது மாதிரி இருக்கிற போட்டோவெல்லாம் போட்டுருவான். சோ உண்மை, அந்த நேர்மையில பின்னால உண்மை இருக்குங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னொரு முக்கியமான விடாமுயற்சி. திருமலை வாசன் சாரை பத்தி நான் சொல்லணும். விடாமுயற்சினாலே என் மண்டைக்குள்ள ஓடுறது திருமலை வாசன் சார். இந்த விடாமுயற்சியை நான் 2 வருட காலங்களாக அவர்கிட்ட நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த விடாமுயற்சிக்கு எக்ஸாம்பிளே திருமலை வாசன் சார். இந்த உலக அமைதி மாநாடை இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு காலம் வரும், இந்த உலக அமைதி மாநாடை வைத்தே ஒரு கின்னஸ் ரெக்கார்டு உருவாகும். வாழ்த்துக்கள், நன்றி. டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. வாகித் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. வாகித் ஐயா, உங்களுடைய இன்னும் ஒரு வாசகி இன்றைய கருத்தாளராக, உரையாளராக இன்னைக்கு கருத்து நினைக்கிறீங்க. அவங்களுக்கு உங்களுடைய சுருக்கமான பின்னூட்டம் ஒரு நிமிடம் ஐயா. அதாவது அந்த பாட்டாலே புத்தி சொன்னார்னு ஒரு பாட்டே இருக்கு பாருங்க, அது அம்மாவுக்கு மிக பொருத்தமா இருக்கும். ஆனா அந்த பாட்டுலயும் அந்த ஒரு நேர்மை, ஐயா சொன்னபடி நேர்மை மற்ற கருத்துக்கள்லாம் குழந்தைகள் மனசுல பதிய வச்சது நான் ஒரே 2 வரியில எப்படி சொல்றேன்னா, குழந்தைகளினுடைய மனங்களில் போட்ட டாட்டு தான் நீங்க போட்ட பாட்டு அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன் பொதுவா. ஏன்னா குழந்தைகளுக்கு அது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா. ரொம்ப இதோட இருக்கு. அதோட நம்முடைய சார்லஸ் ஐயா பத்தி அவங்க ஒரு ஸ்டூல், அதனாலதான் அவங்க ஏத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா, இன்னொன்னு சொல்றதா இருந்தா, அவர் எந்த சேர்ல உட்கார்ந்தாலும் அவர் சேர்மேனா தான் இருப்பாரு, அதுல சந்தேகமே கிடையாது அப்படிங்கிறதையும் பணியோட தெரிவிச்சுக்க விரும்புறேன். மிகச்சிறப்பு, நன்றிமா, மிக்க நன்றி. நன்றி 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 ஐயா. வாய்ப்பு இருந்தால் காரைக்கால் பிரபாகரன் ஐயா, வானொலி அறிவிப்பாளர், நேசம் மீடியாவுடைய நிறுவனர் இணைப்பில் இருக்கிறாங்க. ஒரு நிமிடம் வாழ்த்து சொல்லலாம் ஐயா. அடுத்த உரையாளர் காத்திருக்கிறாங்க. இன்னும் இருவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நிமிடம் எடுத்து பேசலாம், நேரம் இருப்பதால். ஐயா வணக்கம்.
ஓகே, தங்கம் சாய்ராமன் அம்மா இணைப்புல வந்திருக்காங்க. அம்மா உங்களுடைய பிரபாகரன் சார் போயிட்டாரா? இணைப்பில் இருக்கிறாங்க, அவங்க கவனிக்கப்படல, கவனிப்பாங்க. கவனிச்சுடன் வணக்கம் தங்கம்மா, நீங்க தான். உங்க 1 நிமிட வாழ்த்து. வணக்கம். கஸ்தூரிபாய் அம்மா வந்து அவங்க எப்படி பாட்டிலேயே வர்ணிச்சு அவங்களுக்கு கொடுத்த தலைப்பு குழந்தைகளுக்கான நற்பண்புகள் சொல்லுவாங்கல்ல. நாம் நற்பண்புகளோட இருந்தாதான் குழந்தைகளை வளர்க்க முடியும் என்று அழகாக அந்த நட்பு பண்புகளை பாடநீர் வாயிலாக வெளிப்படுத்தி முன்னால் கேட்டதற்கு பின்னோட்டமாக அவருடைய நற்பண்புகளை எவ்வாறு வெளிப்படுத்தினார். உண்மையாகவே இப்படி நம்ம முன்னோட்டமாக இருந்தாதானே முன்னாடி ஏறு கரெக்டா போனாதான் பின்னேறு வரும். அது போல முன்னேறு கரெக்டாக எடுத்துக்கொண்டு அழைத்து கொண்டு போய் பின் செல்பவர்கள் இதுபோல் நற்குணங்களுடன் இருங்கள் என்று இலைமறை காயாகவும் அதாவது கண்ணுக்கு நேராகவும் காட்டிய அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது விடாமுயற்சியும் நற்பண்புகளுக்கும் சான்றிதழையும் அழகா விடாமுயற்சிக்கு உண்மையாவே என்ன இந்த இதுக்கு அறிமுகப்படுத்தியது துபாய் நண்பர் ரகுபதி ஐயா அவர்கள். அதிலிருந்து நானும் தொடர்ந்து வருகிறேன். அதிலும் எந்த சூழ்நிலையும் விடாமுயற்சியாக நமக்கு தெரிந்து எல்லா இதுலையும் ஞாயிறு ஒன்று குழலாக இருக்கட்டும், உலக அமைதி மாநாடாக இருக்கட்டும், வேறு யாராவது ஏதாவது அதாவது மைவண்ண காவியமாக இருக்கட்டும், வேற ஒரு அவங்களுடைய செயல்பாட்டு வரலாறு எதற்குமே விடாமுயற்சியாக இணைந்து கொண்டு நம்மளையும் இணைத்து இதயத்தாலும் இணையத்தாலும் இணைத்து கொண்டிருப்பவர் திருமலை வாசன் ஐயா அவர்கள். உண்மையா அழகாக எடுத்து சொன்னார்கள். இதில் கஸ்தூரி அம்மா அந்த குழந்தைகளுக்கான சொன்ன விடயம் ஒவ்வொன்றும் அதாவது அது ஒரு இது சொல்லுவாங்க. இப்போதான் வாயித்தையா கோயில் மணி எங்கேயாவது ஒரு ஓசை கட்டுதுன்னா எல்லாரும் ஓடி வந்துடும். ஒரே ஒரு அதுக்கு ஒரு தேன் கூடு இருக்கு, அதுல ஒரே ஒரு கல்லடி ஏதாவது பார்த்தீங்கன்னா அந்த தேனீக்கள் எல்லாம் ஓடி வந்துடும். அது போல ஞாயிறு ஒன்று கூடன்னு சொல்லிட்டு ஒரு இணையத்தை அப்படியே ஒரு ஓப்பன் பண்ணாலே அது ஒரு தேன் கூடு. இத்தனை தேனீக்களும் மொய்க்க ஆரம்பிச்சிடறோம். கேட்கிற அந்த தேனி பருகுவதற்காக அதை தேனை தரக்கூடிய அனைத்து சான்றோர்களுக்கும் இந்த தேன் கூடை அழகாக உருவாக்கின ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, மிக்க நன்றிம்மா. கஸ்தூரி அம்மா, உங்களுக்கான அந்த கேள்வி கேட்டல்லம்மா, சுருக்கமான பதில். நன்னெறி கல்வி அம்மா கேட்கிறம்மா மறுபடியும். நன்னெறி கல்வி இல்லாமல் போய்விட்டது, நீதி கல்வியும் இல்லாமல் போய்விட்டது, வகுப்பறையில அந்த ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளும் நிலையில ஆசிரியர்களே இல்ல, அதை எடுத்த ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்களாக மதிப்பது இல்லை உலகம். இவங்களுக்கும் கொடுக்கணும்னு நினைச்சா கூட அந்த கம்ப்ளைண்ட் எப்படி போகுதுன்னா, உங்க வாத்தியார் பாடமே நடத்த மாட்டாரு, பசங்களுக்கு தேவையில்லாத கதை சொல்றாருன்ற நிலையில போது. ஒரு பக்கம் நல்ல ஆசிரியர் கூட அது கொடுக்க முடியாத ஒரு சூழல். பள்ளியில நேரடியாக நற்பண்புகளை இந்த நீதி நெறி கதைகளை மூலமாகவோ இல்ல நற்பண்புகளை கொடுப்பதற்கு இல்லாத ஒரு சூழல் இருப்பதாக எல்லாரும் உணர்கிறார்கள். அந்த நிலையில வீடுகளில், பள்ளிகளில், சமுதாயத்துல ஒரு மாணவன் ஒரு சிறப்பான மாணவனாக சமூக வளத்தோடு சமூக திறனோடு உலா வர வேண்டும் என்றால் இந்த நற்பண்பு மிக முக்கியம். இந்த நற்பண்பை எப்படி கற்பிக்கலாம்? மிகுந்த சிறப்பான கேள்வி கேட்டுள்ளீர்கள். நாம் அனைவருமே பேசிக் கொண்டிருக்கிறோம் குழந்தைகளிடத்திலே வருகின்ற தலைமுறை எப்படி வர வேண்டும் என்பதை பற்றி. அதில் முதலிலே முக்கிய பங்கு வகிக்க வேண்டியவர்கள் பெற்றோர். ஏனென்றால் குழந்தை பெற்றோர் இடத்துல தானா முதலே ஆரம்பமே அவங்க இடத்துலதான் வருது. எனவே பெற்றோர்கள் எப்படி இப்ப சார்லஸ் ஐயா அவங்க தந்தையை பற்றி குறிப்பிட்டாரோ அது போன்று அந்த பெற்றோர்கள் முதலில் தாங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருந்து அந்த குழந்தைகளை நல்ல முறையிலே நல்ல பண்புகளை ஊட்டி வளர்க்கும் போது நிச்சயமாக அந்த குழந்தைகள் அந்த நீதி, மேன்மை, அறிவு, திறன் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குவார்கள். எனவே முதல் கடமை பெற்றோருக்கு உள்ளது. அடுத்து கல்வித்துறை, அதை சார்ந்த ஆசிரியர்கள் அவர்களும் இன்றைக்கு ஊருக்கு ஊரு நிறைய வாசக நூல் லைப்ரரிஸ் நூல் நிலையங்கள் திறந்து இருக்கிறது. ஆனால் அவை செயல்படுகின்றனவா என்றால் இல்லை. நானும் நிறைய இடத்துல எனக்கு வர பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்றேன், அங்க போக லைப்ரரி போங்க, இல்லம்மா அது மூடிதான் இருக்கு, அங்க இல்ல புக்ஸ் இல்ல, சும்மா கட்டடம் தான் இருக்கு, இப்படிதான் எனக்கு பதில் வருது. ஆக அந்த நூல் நிலையங்கள் சிறப்பாக செயல்பட்டு நமக்கு தெரியும். அறிஞர் அண்ணா, அம்பேத்கர் இவங்கெல்லாம் காலையில நூல் நிலையம் திறந்து உள்ள போய் உட்காந்தாங்கன்னா அவர் மூடணும், கதவு மூடணும், நீங்க கிளம்புங்கன்ற வரைக்கும் படிப்பாங்க. அந்த வாசிப்பு பழக்கத்தை, நல்ல நீதி நூல்களையும் நல்லவற்றை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நிறைய கதைகள் வாயிலாக அது போன்ற ஆசிரியர்களும் செயல்பட்டு அவர்களுக்கு நல்ல பண்புகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு கல்வித்துறைக்கும் இருக்கிறது, ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது.
அடுத்தது தொலைத்தொடர்பு சாதனங்கள். இன்னைக்கு நிறைய பசங்க பாத்தீங்கன்னா, பெரியவர்கள் உட்பட நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய தொலைத்தொடர்பு சாதனங்களோட தான் இருக்கிறோம். ஒண்ணு போனு, இல்லைன்னா டிவி, ஏதோ ஒரு தொலைத்தொடர்பு இல்ல வானொலி, ஏதோ ஒண்ணுத்தோட தான் நம்ம ஐக்கியமா இருக்கிறோம். எனவே அவை நமக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்க வேண்டும். அவை தவறான பாதையில நம்மை கொண்டு போக இல்லாமல், அந்த குழந்தைகளை அப்படி கொண்டு போகாமல், எவ்வளவோ நிறைய நல்ல பாடல்கள் இருக்கின்றன. தீயவற்றை கொடுக்காமல் இருந்தால் கூட போதும் என்று நினைக்கின்றேன். சில எப்படி சொல்வது என்று தெரியவில்லை, சில திரை பாடலுடைய வரிகள் அவையெல்லாம் மனதிற்கு கஷ்டமாக இருக்கிறது கேட்கும் போது. இதையே சொல்லி சொல்லி அந்த குழந்தைகள் பழகும் போது, அதை பாடி பாடி பழகும் போது, அது எப்படிப்பட்ட, நான் ஆசிரியராக பணிபுரியும் போது கூட அது போன்ற சில பாடல்களை எல்லாம் எடுத்து அதிலே நேருவோட வாழ்க்கை வரலாறு, காந்தியோட வாழ்க்கை வரலாறு என்று போட்டு சொல்லிக் கொடுப்பேன். உதாரணத்திற்கு அப்பொழுதெல்லாம் குழந்தைகள் வந்து வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாளே கத்திரிக்கான்னு பாடிக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டல் போயிட்டு விட்டா சின்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க எல்லாம் பாடும். நான் அதே மெட்ல நேருவை பத்தி போட்டேன். நேரு மாமா எங்க நேரு மாமா ரொம்ப பாசம்தான் கொண்டவர், நேரு மாமா வெள்ளை உடைய நின்ற கள்ளமில்லா உள்ளம் பாரு, தந்தை பெயர் மோத்திலால் நேரு, அடடட தாயார் பெயர் சோருபாராணி, அலகாபாத்தில் பிறந்தாரு, மலமலமலன்னு அழகி நின்னாரு. ஓ, இப்படி அன்றையே அந்த குழந்தையுடைய மனதை கெடுக்கக்கூடிய, இது சரியில்லை, இந்த குழந்தைங்க இதை பாடுறது சரியில்லை, அதுங்க வயசு இது கிடையாது, இதை அவர்கள் வந்து உள்வாங்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த பாடல்கள்ல நான் எதை கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த கருத்தை அதுல போட்டுருவேன். அப்படி நிறைய நான் செய்திருக்கிறேன். அது போன்று அந்த ஆசிரியர்கள் வந்து அந்த குழந்தைகளை திருத்தி நல்ல பண்புகளோடு அவர்களை கொண்டு வரணும். அவங்களுக்கு கடமை இருக்கு. தொலைத்தொடர்பு சாதனங்கள் அவர்கள் முடிந்தவரை பார்க்கின்றவர்களிடத்திலே நல்ல பண்புகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கொடுப்பது போன்று நிறைய செய்யறாங்க. அதுலயும் இருக்குது. அதை நம்ம தான் என்ன பண்ணணும், வடிகட்டி கொடுக்கணும். பெற்றோர்களும் வீட்டுல இருக்கவங்களும் தான். ஒரு அன்னப்பறவை எப்படி பாலை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை விட்டுடுதோ அந்த மாதிரி அவர்களுக்கு நல்லதையே காண்பித்து, அதைத்தான் நான் நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. தீயது எது? தீயாரை பார்ப்பதும் தீதே, தீயாரை கேட்பதும் தீதே, தீயார் சொல் கேட்பதும் தீதே. அவர்களுடைய குணங்களை உரைக்கிறது கூட நமக்கு தீதா வருதுன்றது நானே என் வாழ்க்கையில உணர்ந்திருக்கேன். இந்த தீயது இருக்குது அவங்க கிட்ட, நம்ம எட்டது அது, அதாவது அந்த தீயார் குணங்களை உரைக்கிறது கூட நமக்கு தீதா வருது. அதனால அதை பக்கமே போகக்கூடாது. அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுவதில் இணையங்களுக்கும், அதாவது தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கும் மிகுந்த முக்கியமான பங்கு இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி. சிறப்புமா. நல்ல நல்ல பதில், நல்ல ஒரு கேள்விக்கான பதில், ஒரு ப்ரொடக்டிவான பதில். கண்டிப்பா செயலாக்க முறையில அந்த பள்ளியில கூட இருக்கிற அந்த நூலக பாடத்துக்கான அந்த டைம் டேபிள் இருக்கிற விஷயமும் அந்த விளையாட்டுக்கு இருப்பு அதற்காகவே பயன்படுத்த வேண்டும். அந்த ஒரு நிலையில நம்ம தொடர்ந்து நல்ல நல்ல பதிலை நீங்க சொன்னீர்களம்மா. உங்களுக்காக நம்ம தோழி ஜாஸ்மின் அவர்கள் கையை உயர்த்தி இருந்தாங்கம்மா. கோயம்புத்தூர்ல இருந்து தன்முனைப்பு பேச்சாளர், நல்ல ஒரு ரெக்ரூட்டராக இருந்து சிறப்பாக மாணவர்களுக்கு மக்களுக்கு சிறந்த அந்த மல்லிகையின் வாசம் இன்னும் மனதில் இருக்கிறது எனக்கு. ஜாஸ்மின் அம்மா, உங்களுக்கு ஒரு நிமிடம். அதை தொடர்ந்து அடுத்த தலைப்பு நெகிழி இல்லா உலகம் செய்வோம். திருமதி ரோஸ்லின் அவர்கள் இணைப்பில் இருக்கிறாங்க. வணக்கம் ஐயா, மதிய வணக்கம். சோ எல்லாருமே வந்துட்டு நம்ம சூப்பரா சொன்னாங்க. கஸ்தூரிபாய் ஆண்டி வந்துட்டு நட்பண்புகளை வந்து வளர்க்கறத பத்தி சொன்னாங்க குழந்தைங்க கிட்ட. சார் கேட்ட கேள்வி வந்துட்டு அருமையா வந்து பதில் சொன்னாங்க. ஸோ என்னோட அதுல வந்து என்னோட பாயிண்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பள்ளிகள்ல எல்லாம் வந்துட்டு நம்ம அந்த நட்பண்புகள் வளர்க்கறது மாரல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க படிக்கும் போது இருந்துச்சு. ஸோ எவ்ரி 2 days months வந்து நம்மளுக்கு மாரல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு பீரியட் வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நட்பண்புகளை வளர்க்கக்கூடிய ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து அதுல வச்சிருந்தாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு எப்படி சொல்லணும்னா, அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டோரியை வந்து திரும்ப ரிப்பீட் பண்ண சொல்லுவாங்க. அது ஒரு எக்ஸாம் மாதிரியே வந்து வச்சிருந்தாங்க. லைக் மாரல் கிளாஸ் வந்து டெவலப் பண்றது, அப்புறமேட்டுக்கா அதுக்குன்னு அவார்டு கொடுக்கறது. ஒரு ஆனுவல் டேபிள்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிறந்த மாணவன் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அவரு உண்மையே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரல அப்படின்னாலும் நான் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நிறைய மாணவர்கள் வந்து கிளாஸ்ல வந்து போய் சொல்லுவாங்க. ஆனா எந்த மாணவர் வந்து உண்மையை சொல்றாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் டீச்சர்ஸ் வந்து சின்ன சின்ன நட்பண்புகளை வந்து அவங்கள நம்ம ஊக்குவிக்கும் போது அதுவும் வளரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணி பிரைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க எங்க ஸ்கூல்ல வந்துட்டு. இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு உண்மையை சொல்லியிருக்காங்க, இந்த பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களால முடியலனாலும் இப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி
சின்ன சின்ன நட்பண்புகளை வந்து அந்த கிளாஸ் டீச்சர்ஸோ சப்ஜெக்ட் டீச்சர்ஸோ நோட் பண்ணி ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பண்ண போதும் வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட வந்து நட்பண்புகளை வந்து வளர்க்கலாம் அப்படின்றது. இப்போதைக்கு இருக்க பள்ளிகள் வந்து என்ன பண்ணலாம்னா, ஃபியூச்சர் டேஸ்ல கம்மிங் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த ஸ்கூல் வந்து மாரல் கிளாஸஸ் நட்பண்புகளை வளர்க்குறாங்களோ இல்ல குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த ஸ்கூல் தான் வந்து கண்டிப்பா வந்து அதுதான் வந்து பேர் பெற்றதா இருக்கும். நல்ல ஒரு எப்படி சொல்றது டெவலப்மெண்ட் அப்படின்னா அந்த ஸ்கூல் தான் வரும். இப்போதைக்கு நம்ம நினைக்கலாம் இந்த ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸா இருக்கு, அந்த ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸா இருக்கு, 10th 12th நல்ல மார்க் எடுக்கிறாங்க. பட் ஃபியூச்சர்ல வந்து நிறைய மாணவர்கள் மார்க் தான் எடுத்திருப்பாங்க இல்லையா, எத்தனை மாணவர்கள் வந்து நல்ல கேரக்டர்ஸோட இருக்காங்களோ, எத்தனை மாணவர்களை வந்து அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அந்த ஸ்கூல் வந்து அதுதான் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஸோ இப்போ இருக்க ஸ்கூல்ஸ் வந்து அதை என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சிறப்புமா. அந்த பல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அழகாக கணித்திருக்கிறீர்கள். உங்களுடைய நேரத்திற்கு நன்றிமா கஸ்தூரிமா, உங்களுக்கு சிறப்பு நன்றி. அடுத்தடுத்து நல்ல யோசனை சொன்னாங்க அவங்க, அது ஒரு நல்ல யோசனை. அதோட இன்னொரு விஷயம், இப்ப நம்ம தனியா மாடல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் ஒண்ணு இல்ல, பீரியட் இல்ல, அது உண்மைதான். ஆனாலும் நம்ம சிலபஸ் நல்லா கவனிச்சோம்னா அதுல சேர்ந்த மாதிரி உள்ளூர வருது நிறைய பண்புகள். அவங்க சொன்ன மாதிரி அந்த மாணவர்களை வந்து ஊக்குவித்து அந்த நல்ல பண்புகளை வெளிப்படுத்தும் போது அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அந்த பரிசுகள் தருவது நல்ல விஷயம். ஆன்மீகம் கொடுக்கறதுல குழந்தைகள், அதாவது ஒருவன் ஆன்மீக கல்வி பெற்று விட்டான் என்றால் அவன் படிக்கலைன்னா கூட அவன் நல்லது செய்வான் சமூகத்துக்கு. ஆனால் ஒருவன் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் அந்த ஆன்மீகத்திலே தவறி விட்டான் என்றால் நிச்சயமாக அவனால் அந்த படித்த படிப்பை வைத்த தீமைகள் தான் செய்வான் சமூகத்திற்கு. அதனால அந்த ஆன்மீக கல்வி என்பது அந்த பள்ளி கல்வியோடு அதையும் கொடுக்க வேண்டியது அவசியம். நன்றி. நன்றிமா. அடுத்த உரையாளருக்கான நேரமாகிவிட்டது. அடுத்த உரையாளரை தொடர்ந்த இடைவெளியில் அம்மா அவர்களும் பிரபாகரன் அவர்களும் வழங்குவார்கள், அவங்களுடைய கருத்துக்களை வழங்குவார்கள். அடுத்த தலைப்பு நெகிழி இல்லா உலகம் செய்வோம். முதல்ல மயிலைச்சுவடி வாழ்த்தோடு இந்த நிகழ்வு ஆரம்பித்தது, பின் புதியன விரும்பு, பின் லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர், குழந்தைகளுடைய நற்பண்புகள், இதெல்லாம் கிடைச்சிடுச்சு. நம்ம முதல் பார்வை எங்க இருக்கும்னா அந்த பொக்கிஷம், பூமி எனும் பொக்கிஷத்தின் மேல்தான் இருக்கும். ஒரு இயற்கை விதிய மாறுது, மண் மீது விளைந்தையாவும் மண்ணோடு போகும், அதுதான் இயற்கை விதி. அந்த இயற்கை விதியை ஒண்ணு மாத்துதுன்னா அது நெகிழி. அது